மற்றும் விவசாயிகளை, குறிப்பாக சிறு விவசாயிகளின் ஊட்டச்சத்து அளவை, வாழ்க்கை தரத்தை எல்லாம் உயர்த்ததான் இந்த தேசிய கால்நடை இயக்கத்தோட நோக்கமாகும். இந்தியாவுல வேளாண் வளர்ச்சி 2024-25 நிதியாண்டுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4.4 முதல் 4.6 வரைக்கும் வளர்ந்து இருக்கு. தொடர்ந்து 5 ஆண்டுகளா விவசாயத்துறையோட சராசரி வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4.18% இருக்குது. அதாவது நீலகிரியில வந்து கூட்டுறவு விவசாய மாதிரி அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மலைப்பாங்கான இடமும் காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை வந்து அரசு செயல்பட்டு இருக்காங்க. இதையவே வந்து ஃபாலோ பண்ணது எந்த மாநில அரசு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து வேளாண்மையில அறிவியல் தொழில்நுட்பம் வந்து எப்படி எல்லாம் பயன்படுது அப்படிங்கிற டீடைல்ஸையும், வேளாண்மையில வளர்ச்சி திட்டங்கள், மத்திய அரசோட திட்டங்கள் என்ன, மாநில அரசோட திட்டங்கள், பசுமை புரட்சினா என்ன, எந்த மாதிரி பசுமை புரட்சி எல்லாம் கடந்த காலங்கள்ல நமது அரசு பின்பற்றினாங்க, எந்த மாதிரி திட்டங்கள் மூலமா வந்து வேளாண்மை உற்பத்தியில வந்து வளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற டீடைல்ஸையும், அது போக முக்கியமான ஸ்கீம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம், அதாவது வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னென்ன நடைமுறையில இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை பார்ப்போம். தமிழ்நாட்டோட விவசாயம் மற்றும் தொழில்துறையோட கொள்கைகள் என்ன, முக்கியமான என்னென்ன அமைப்புகள் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகேங்களா? இதுக்கான சோர்ஸ் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் தான். புக்ல வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. இது எல்லாமே வெளியில இருந்துச்சா எடுக்கப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, யூஸ் பண்ணிக்கங்க. வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அறிவியல் தொழில்நுட்பத்தை, டெக்னாலஜியை வந்து நம்ம வேளாண்மையில பயன்படுத்தி எப்படி உற்பத்திக்கு வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கறதான் வந்து டெக்னாலஜி வந்து வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். நவீன கருவிகளையும் டிஜிட்டல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் மகசூலை அதிகரித்து செலவை குறைத்து விவசாயத்தை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி உறுதி செய்யறதா என்ன அப்படின்னா வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேளாண் சாகுபடி அப்படிங்கிறது 1950-51 முதல் 1961-62 வரைக்கும் வேளாண் சாகுபடிங்கிறது வெறும் 14% தான் இருந்திருக்கு. 14% மட்டும்தான் வேளாண் சாகுபடியா இருந்திருக்கு. 1961-62, 2019-20 வரைக்கும் 35.4 லட்சம் ஹெக்டேரா இருக்கு சாகுபடி அப்படிங்கிறது இருக்கு. தற்போது வரைக்கும் 3.7% இருக்கு. வேளாண் சாகுபடியோட அளவுகள். வேளாண்மையில வந்து தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் வந்து விவசாயிகளுக்கும் கிடைக்கும், இது அரசுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம்னா விவசாயிகளோட உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கும். விவசாயிகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். மண்ணை வந்து சீரமைத்து சீரழிவை தடுக்கும். மண்ணுல வந்து சத்துக்கள் இல்லாம பயிரிடுறதுக்கே ஏற்ற மாதிரி இல்லாத நிலையெல்லாம் மாறும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கண்டறிஞ்சு டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்துறது மூலமா மண்ணோட சீரழிவையும் தடுக்க முடியும். பயிர் உற்பத்தியில ரசாயன பயன்பாட்டை வந்து குறைக்கிறது. விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பயன்பாட்டை குறைக்கிறது. நீர் வளங்களை திறம்பட பயன்படுத்துறது. வீணாக்காம கிடைக்கிற நீரை வச்சு திறமையா பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்னாலஜிகள் பயன்படும். உற்பத்தியில் தரம், அளவு ஆகியவற்றை மேம்படுத்தவும் செலவை குறைக்கவும் நவீன விவசாய முறைகளில் வந்து பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளின் சமூக பொருளாதார நிலையை மாற்றுவதற்காகவும் டெக்னாலஜிகள் விவசாயத்துல பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய செயல்பாடுனா முக்கியமான அமைப்புகள். இந்த செயல்பாடுகள்லாம் வந்து இப்ப வேளாண் துறையில இயங்கிட்டு வருது. அரசு ஏற்படுத்தினதுதான் விவசாயிகளின் நன்மைக்காக அரசு ஏற்படுத்தின எந்தெந்த செயல்பாடுகள் வந்து இப்போ வேளாண் துறையில இயங்கிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிஸ்டாக், ஒருங்கிணைந்த உழவர் சேவை தளம், வேளாண்மைக்கான தேசிய மின் ஆளுமை திட்டம். ஒருங்கிணைந்த உழவர் சேவை தளம், வேளாண்மைக்கான தேசிய மின் ஆளுமை திட்டம், வேளாண் இயந்திரமயமாக்கல் துணை திட்டம். இந்த டாபிக்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே குரூப் 1ல கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸ்கீம் ரிலேட்டடாகவும் அரசு செயல்படுத்தின நலத்திட்டங்கள் என்னென்ன பயன்பாட்டுல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே குரூப் 1, குரூப் 2ல ஜிஎஸ்ல வரும். ஓகேங்களா? கால்நடை வளர்ப்பு. கால்நடை வளர்ப்புக்காக எந்தெந்த திட்டங்களை வந்து அரசு அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரிய கோகுல் மிஷன், தேசிய கால்நடை இயக்கம், கால்நடை சுகாதார நோய் கட்டுப்பாட்டு திட்டம், தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், கால்நடை வளர்ப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, தேசிய கோபால் ரத்னா விருது. இதெல்லாம் வளர்ப்போட உட்கட்டமைப்பு தேசிய கோபால் ரத்னா விருது. இது எல்லாமே வந்து மத்திய அரசு கொண்டு வந்த கால்நடை வளர்ப்பு திட்டங்கள். அடுத்து இதுல முக்கியமானதெல்லாம் பாத்துக்கலாம். ராஷ்டிரிய கோகுல் இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா உள்நாட்டு கால்நடை இனங்கள் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்காக 2014 முதல் செயல்பட்டு வருது. உள்நாட்டு கால்நடை இனங்களை வந்து பாதுகாப்பதுல இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கமா இருக்கு. இதுல வந்து தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி கால்நடைகளோட உற்பத்தி திறனை மேம்படுத்தி பால் உற்பத்தியை அதிகரிப்பதும் இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்துட்டு இருக்கு.
உள்நாட்டு கால்நடை இனத்தோட வளர்ச்சியை பாதுகாக்கிறது. அது போக உற்பத்தியை மேம்படுத்தி பால் உற்பத்தியை பெருக்குவதும் இந்த ராஷ்டிரிய கோகுல் இயக்கத்தோட முதன்மை நோக்கங்கள். உயர் மரபணு தகுதி வாய்ந்த காளைகளின் பயன்பாட்டை பரப்புதல். அதாவது உள்நாட்டு இனங்கள்ல இருக்கிற உயர் மரபணு தகுதி வாய்ந்த கால்நடைகளோட பயன்பாட்டை மக்களிடத்தை கொண்டு சேர்க்கறதும் இந்த திட்டத்தோட இன்னொரு மைல்கல்லா இருக்கு. தேசிய கால்நடை இயக்கம். தேசிய கால்நடை இயக்கம் அப்படின்னா இந்திய அரசோட கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வரத்துறை 2014-15 நிதியாண்டு முதல் தேசிய கால்நடை இயக்கத்தை வந்து செயல்படுத்துகிறது. இதனோட நோக்கங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு மற்றும் சமத்துவமான கால்நடை மேம்பாட்டின் மூலம் கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகளை, குறிப்பாக சிறு விவசாயிகளின் ஊட்டச்சத்து அளவை, வாழ்க்கை தரத்தை எல்லாம் உயர்த்ததான் இந்த தேசிய கால்நடை இயக்கத்தோட நோக்கம் ஆகும். விவசாயிகள் வந்து கால்நடையை வளர்த்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுதான் இந்த தேசிய கால்நடை இயக்கத்தோட நோக்கமா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம். கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்னா, காய்கறிகளுக்கு வந்து தடுப்பூசி போட்டு சிகிச்சை எடுத்து ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே கால்நடை மருத்துவமனைகள் மூலமாக கால்நடைகளுக்கு தடுப்பூசியும் மருந்துகளையும் கொடுத்து பாதுகாக்கணும். இப்ப சப்போஸ் ஏதாவது கால்நடைகளை பாதிக்கக்கூடிய நோய் பரவுது அப்படின்னா உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்வாங்க. அதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த திட்டம். இது வந்து 2030க்குள்ள வந்து புரூசெல்சோஸ் அப்படிங்கிற நோயை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறத நோக்கமா கொண்டுதான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்னா செப்டம்பர் 2019 தொடங்கப்பட்டுச்சு. செப்டம்பர் 2010 தொடங்கப்பட்டு செயல்பட்டு இருக்கு. இதனோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, 100% மத்திய அரசு தான் வந்து இந்த திட்டத்திற்கான நிதியை அளிக்கிறது. தேசிய விலங்கு மற்றும் நோய் கட்டுப்பாட்டு அமைச்சகத்துக்கு கீழே இயங்குகிறது. கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாடு தான் வந்து இதனோட முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. பஷு ஆஷாதி அப்படிங்கிற நியாயமான விலையில் தரமான பொது கால்நடை மருத்துவங்களை வழங்க PM கிஷான் கேத்ராக்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமா நடவடிக்கை எடுக்கிறாங்க. பஷு ஆஷாதி அப்படிங்கிற அதாவது கால்நடைகளுக்குன்னே மருந்து வழங்குறதுக்காக PM கிஷான் சம்ரிதி கேத்ரா மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமா நடவடிக்கை. இங்க வந்து கூட்டுறவு சங்கங்கள் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது மூலமா நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்தது தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம். பால்வள மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து 2014-15 வந்து செயல்பட்டு இருக்கு. இதனோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமப்புறங்கள்ல கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து பாலை வந்து மக்கள்கிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் செய்து அதை தரமா வந்து பதப்படுத்தி வாங்க விருப்பமுள்ள மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் வந்து இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கமா வந்து இருக்கு. தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா, தேசிய கோபால் ரத்னா விருது. தேசிய கோபால் ரத்னாங்கிறது இந்தியாவில் கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது. கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது. தேசிய பால் தினம் எப்போ அப்படின்னா நவம்பர் 26. இந்த திட்டத்துக்கு வந்து விருது வழங்குறது யாருன்னா, மீன் வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்துக்கு கீழே மூலமா அந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீர்ப்பாசன திட்டம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா 2015-16 தொடங்கப்பட்டது. நீர்ப்பாசன திட்டங்கள். அரசோட நீர்ப்பாசன திட்டங்களும் எதுக்காக அப்படின்னா, வேளாண்மையில வந்து வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காகத்தான் நீர்ப்பாசன திட்டங்களையும் வந்து அரசு கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமான நீர்ப்பாசன திட்டங்கள், நலத்திட்டங்கள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சய் யோஜனா PMKSY அப்படிங்கிறது 2015-16 தொடங்கப்பட்டது. இதனோட முக்கியமான நோக்கங்கள் என்னன்னா, கள மட்டத்தில் நீர்ப்பாசன முதலீடுகள்ல ஒருங்கிணைக்கிறதாகவும், சாகுபடி பகுதிகளை வந்து விரிவாக்கணும், பயிர் சாகுபடி ஆகிற பகுதிகளை விரிவாக்கணும் அப்படின்னா, பாசனத்தில் துல்லியமான செயல்படுவதையும் பிற நீர் சேமிப்பு தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கிறதும் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கங்களா வந்து இருந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவுல வேளாண் வளர்ச்சி விகிதம் என்ன? தமிழ்நாட்டு வேளாண் வளர்ச்சி விகிதம் என்ன? தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் என்ன? முக்கியமான வேளாண் பயிர்கள் என்ன? பசுமை புரட்சி. இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த தாட்டியும் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்தியாவுல வேளாண் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவுல வேளாண் வளர்ச்சி 2024-25 நிதியாண்டுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4.4 முதல் 4.6 வரைக்கும் வளர்ந்து இருக்கு. 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி விவசாயத்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது 4.6% உயர்ந்துதான் இருக்கு.
2022-23 ஆண்டில் இந்தியாவில் மொத்த கூட்டல் ஜிவிபி விவசாயம் மற்றும் தொடர்புடைய துறைகளோட பங்கு மொத்த மதிப்பு கூட்டல்ல விவசாய தொடர்புடையான துறைகளோட பங்கு 18.4% இருக்கு. 2023-24 ஆண்டில் எல்னினோ மற்றும் பருவமழை பற்றாக்குறையால் உணவு தானிய உற்பத்தி குறைந்ததால் வளர்ச்சி விகிதம் 1.4 இருந்துச்சு. இப்போ எப்படின்னா 18.4 இருக்கு. ஆனா 2023-24 வந்து எல்னினோ மற்றும் பருவமழை பற்றாக்குறையா உணவு தானிய உற்பத்தி அப்படிங்கிறது 1.4 இருக்கு. இந்த வருடமும் கண்டிப்பா பற்றாக்குறை தான் ஏற்படும். ஏன்னா சரியான மழை பெய்யல, அதனால பற்றாக்குறையா தான் இருக்கும். 2020 முதல் 25 ஆண்டுகள் வரை, அதாவது தொடர்ந்து 5 ஆண்டுகளா விவசாயத்துறையில் சராசரியாக வளர்ச்சி விகிதம் 4.18. தொடர்ந்து 5 ஆண்டுகளா விவசாயத்துறையோட சராசரி வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4.18% இருக்குது. 2024-25 பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது 1.52 லட்சம் கோடி. ஓகேங்களா, 1.52 லட்சம் கோடி வந்து மத்திய அரசு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. அதுவே 2025-26 1.37 லட்சம் கோடியாகவும் 26-27 1.40 லட்சமாகவும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. லட்சம் கோடின்னு இருக்கும். ஓகேங்களா, 1,37,000 கோடிகள். 1.37 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு 2025-26. 2026-27 1.40 லட்சம் கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 2026-27 பட்ஜெட்டில் வேளாண் திட்டங்கள், முக்கியமான வேளாண் திட்டங்கள் எது இருக்கு அப்படின்னா தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம், கிராமப்புற செழிப்பு மற்றும் பின்னடைவு திட்டம். தேங்காய் ஊக்குவிப்பு, கிராமப்புற செழிப்பு மற்றும் பின்னடைவு திட்டம், உர மானியம், பயிர் காப்பீடு மற்றும் கடன் உதவி. உர மானியம், பயிர் காப்பீடு மற்றும் கடன் உதவி. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்திய விவசாயத்தை நவீனமயமாக்குவதற்காக வேளாண்மையை மறுபரிசீலனை செய்தல், முன்னணி தொழில்நுட்பத்தை வழிநடத்தும் மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டி என்ற முன் முயற்சி எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னா நிதி ஆயோக். ஏஐ பயன்படுத்தி விவசாயத்திலையும் மாற்றத்திற்கான ஒரு முன்முயற்சி அப்படிங்கிற முயற்சியை எது தொடங்குச்சு அப்படின்னு கேட்டா நிதி ஆயோக் தான் தொடங்கி இருக்காங்க. இந்தியாவில் புதிதாக தொடங்கப்பட்ட தற்சார்பு வேளாண் திட்டத்தின் முக்கிய கவனம் எந்த வேளாண் துறை மீது இருக்கு அப்படின்னா புதுசா கொண்டு வந்த தற்சார்பு வேளாண் திட்டத்தோட எந்த துறைக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா பருப்பு வகை உற்பத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் படிக்கணுமானா போன குரூப் 1ல இது கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிலேட்டடா கேட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் பருப்பு உற்பத்தி 51.57 மில்லியன் டாலராக இரட்டிப்பாக நிதி ஆயோக் எந்த ஆண்டுக்குள் இலக்கு நிர்ணயித்திருக்குது? இந்தியாவோட பருப்பு உற்பத்தியை வந்து 51 மில்லியன் டாலராக உயர்த்தணும் அப்படின்னு இலக்க நிர்ணயிச்சிருக்குது. எந்த ஆண்டுக்குள் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு இலக்க நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2047. 2047 ஆண்டுக்குள்ள பருப்பு உற்பத்தியில வந்து நிறைய தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிற இலக்க வந்து இந்திய அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. தனுகா அக்ரிடெக் நிறுவனம் டின்கர் அப்படிங்கிறது வந்து களைக்கொல்லியை எந்த பயிருக்காக அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படிங்கிறது. களைக்கொல்லி அப்படிங்கிறத எந்த பயிருக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா பேடிங்கிற பயிருக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பயிர் உற்பத்திக்காக துல்லியமான தர சேகரிப்பை உறுதி செய்து விவசாயிகளின் தகவல்களுக்கு தரவு பாதுகாப்பு சட்டங்களை பின்பற்றும் அமைப்பு எதுனா டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு அமைப்பு. அதாவது பயிர் உற்பத்திக்காக தரவுகளை சேகரித்து விவசாயிகளுக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி தரவுகளை பாதுகாக்கும் அமைப்பா எது இருக்குன்னா டிஜிட்டல் பயிர் கணக்கெடுக்கும் அமைப்பு அப்படிங்கறத வந்து டேட்டாஸ் ஆன்லைன்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. கிருஷி நிவோஸ் போர்ட்டலின் முதன்மை நோக்கம். கிருஷி நிவோஸ் போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து அரசு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலோட முதன்மை நோக்கம் என்னன்னா விவசாய முதலீடு மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவு. கிருஷி நிவேஸ் போர்ட்டல் கிருஷி நிவேஸ் போர்ட்டலோட முதன்மை நோக்கம் விவசாயிகளோட முதலீடு மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவு. தனது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில நீலகிரி கூட்டுறவு விவசாய மாதிரியை பின்பற்ற எந்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது? அதாவது நீலகிரியில வந்து கூட்டுறவு விவசாய மாதிரி அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மலைப்பாங்கான இடம்காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை வந்து அரசு செயல்பட்டு இருக்காங்க. இதையவே வந்து ஃபாலோ பண்ணது எந்த மாநில அரசு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா
மிசோரம். நீலகிரியில் இருக்கிற மாடல்ஸ மிசோரம் அரசும் வந்து ஃபாலோ பண்றாங்க. மேற்கு வங்காளத்தை சேர்ந்த எந்த நிலையான மீன் வளர்ப்பு 2025 உலகளாவிய விருதை பெற்றது அப்படின்னா சைமி மாடல். SAIME சைமி மாடல். அந்த மாடல் தான் வந்து உலக அளவுல மீன் வளர்ப்புக்காக விருது பெற்றிருக்காங்க. மாங்குரோவ் சூழலில் அமைப்புகளில் நிலையான நீர்வாழ்வு உயிரின வளர்ப்பா வந்து இந்த சைமி மாடல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்தியாவுல வந்து மொத்த உற்பத்தி 32% மேல் பங்களித்து கோதுமையை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவுல மொத்த உற்பத்தியில 32% மேல் பங்களித்து கோதுமையை அதிக அளவில் உற்பத்தி செய்வது உத்தரப்பிரதேசம். இது முக்கியம். நம்ம கோதுமைனாவே நம்ம மைண்டு பஞ்சாபுக்கு போகும். இல்ல இப்ப கோதுமையை அதிகமா உற்பத்தி செய்யறது உத்தரப்பிரதேச மாநிலம். 2025 உலக உணவு தினத்தின் கருப்பொருளாக சிறந்த உணவுக்காக கைகோர்ப்போம் என்கிறத எந்த அமைப்பு அறிவித்தது அப்படின்னா FAO. ஓகேங்களா? உணவு மற்றும் வேளாண் அமைப்பு. ஓகே, உலகளாவிய சிறந்த உணவுக்காக கைகோர்ப்போம் அப்படிங்கிறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ங்கிற அமைப்பு தான் வந்து உணவுக்காக கை கோர்ப்போம் அப்படிங்கிற ஸ்லோகனை அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட கருப்பொருளா இருந்திருக்கு உலக உணவு தினத்தின் கருப்பொருள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாரத் விஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் அக்ரிஸ்டாக் ஒருங்கிணைத்து பன்மொழி மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை இணைப்பதற்கும் டிஜிட்டல் சூழல் அமைப்பு பாரத் விஸ்டார்ங்கிறது டிஜிட்டல் இணையதளம் தான் சொல்லணும். இதுல வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உற்பத்தி திறனை மேம்படுத்தி அக்ரிடெக் ஒருங்கிணைந்த பன்மொழி செயற்கை நுண்ணறிவு கருவிகளை இணைக்கும் டிஜிட்டல் சூழல் அமைப்பு பாரத் விஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா பெண் விவசாயிகளுக்கு வந்து பயிர் காப்பீட்டுல திறனை வளர்ப்பதையும் டிஜிட்டல் கல்வி அறிவியை மேம்படுத்துவதும் நோக்கமாக கொண்ட திட்டம் எது அப்படின்னா கிருஷிசாகி. பெண் விவசாயிகளுக்காக பயிற்சி அளிக்கிறது நோக்கமா கொண்டது கிருஷிசாகி. இந்திய வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தோட ஒரு முன்னெடுப்பா வந்து இது செயல்பட்டு இருக்கு. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட வேளாண் வளர்ச்சி. இது வரைக்கும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம்னா என்ன, முக்கியமான திட்டங்கள் என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு இந்தியாவோட வேளாண் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அது போக சில டெக்னாலஜி எல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல விவசாயத்துல சில டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸோட சில முக்கியமான டாபிக்லையும் பார்த்தோம். இது வந்து வேளாண் வளர்ச்சி. தமிழ்நாட்டோட வேளாண் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சுமார் 13% தான் வந்து வேளாண் வளத்துறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பங்களிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. 6.1 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு சாகுபடி வந்து தமிழ்நாட்டுல நடைபெற்று இருக்கு. வேளாண் வளர்ச்சி வந்து 2012 இருந்து 21 வரைக்கும் 1.36% தான் இருந்துச்சு. 2012 இருந்து 21 வரைக்கும் 1.36% தான் இருக்கு. 21-24ல 5.66% வந்து உயர்ந்து இருக்கு. இது வந்து இப்போ நல்ல வளர்ச்சி தான். வேளாண் திட்டத்துக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வேளாண் துறை வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதுக்கு முன்னாடி வளர்ச்சியில தான் இருந்துச்சு, ஆனா குறைவான வளர்ச்சியா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அதிக வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. விவசாயிகளை இயந்திரங்களுக்கு வந்து வாடகைக்கு வழங்குவது என்ன அப்படின்னா விவசாயிகள் வந்து சில நேரம் வந்து அந்த அறுவடைக்கெல்லாம் சில மிஷின்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது அறுவடைக்கு மட்டும்தான் தேவைப்படும், மற்ற நேரம் அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால வாடகைக்கு எடுக்கிற மாதிரியும் வந்து விற்றுக்குது. அதுக்கு வாடகை அப்படிங்கிற ஒரு செயலி மூலமா 69,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து பயனடைந்திருக்காங்க. வாடகை மொபைல் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்ல வந்து விவசாய இயந்திரங்களை வந்து வாடகைக்கு எடுத்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து என்னன்னா வேளாண் பட்ஜெட். தமிழ்நாட்டோட வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். விவசாயம் மற்றும் உழவர் நலனுக்காக 47,428 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. 47,428 கோடி வந்து விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கு. அதுவே 2021-22ல 34,220 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. இப்ப 47,428 கோடி வந்து விவசாயிக்காக ஒதுக்கப்பட்டு உள்ளது. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 2வது இடம் பெற்றிருக்கு. விவசாயியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல பொருளாதாரத்துல தமிழ்நாடு அப்படிங்கிறது 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு பொருளாதாரத்திலே இந்திய அளவுல 2வது இடத்தில் இருக்கிறது. கேழ்வரகு உற்பத்தியில வந்து முதல் இடத்துல இருக்குது. கேழ்வரகு ராகி உற்பத்தியில தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. நிலக்கடலை உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு நிலக்கடலை உற்பத்தியில 3வது இடத்துல இருக்கு. கரும்பு உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கு. அடுத்தது முக்கியமான திட்டம் முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். மண்ணோட உயிரை காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து 2012-14ல தொடங்கப்பட்டுச்சு.
மண் வளத்தை பாதுகாத்து ரசாயன உரங்களை குறைத்து இயற்கை மற்றும் நிலையான வேளாண்மையை ஊக்குவிப்பது நோக்கமா கொண்டதுதான் இந்த திட்டம். ஓகேங்களா. மண்ணை காத்து மண் உயிரை காப்போங்கிற ஒரு திட்டத்தோட 2014 ஜூன் 12லயே கொண்டு வந்துட்டாங்க. இதை இயற்கையான விவசாயத்தை ஊக்குவிக்கணும். ரசாயன தவிர்த்து இயற்கையான விவசாயத்தை ஊக்குவிப்பதன் மூலமா வேளாண்மையை சிறப்பா வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படிங்கறத இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்தது மலை உழவர் மேம்பாட்டு திட்டம். மலை உழவர் மேம்பாட்டு திட்டம் 2025-26 ஆண்டுகள்ல வேளாண் நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டுச்சு. 22.8 கோடி ஒதுக்கீட்டுல மலைவாழ் விவசாயிகள் சிறுதானிய காய்கறி பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி பரப்பை விரிவாக்குவதா இந்த திட்டத்தோட நோக்கங்களா இருந்துச்சு. இது முக்கியமான 2 திட்டங்கள். மண்ணுயிரை காப்போம், 2வது மலைவாழ் மேம்பாட்டு திட்டங்கள். அடுத்தது பசுமை புரட்சி. முக்கியமான டாபிக் பசுமை புரட்சி. பசுமை புரட்சியோட தந்தை நார்மல் போர்லாக். இவர் அமைதிக்கான நோபல் பரிசை 1970 பெற்றாரு. பசுமை புரட்சியோட தந்தை நார்மல் போர்லாக் 1970 அமெரிக்கான நோபல் பரிசை பெற்றவர். இந்தியாவின் பசுமை புரட்சியோட தந்தை அப்படிங்கிறவரு MS சுவாமிநாதன். இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். 2ஆம் பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1983-84. 2ஆம் பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1983-84. பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் வில்லியம் காயார்ட். வில்லியம் காயார்ட் அப்படிங்கிறவங்க தான் பசுமை புரட்சி அப்படிங்கிற சொல்ல உருவாக்கியவர். பசுமை புரட்சியோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு 4% வளர்ச்சியை கொண்டு வருவது, பாசன பகுதியை உற்பத்தியை விட 2 மடங்கா உயர்த்தணும். அதிகமான பகுதிகள் பாசனம் செய்யப்பட்டாதான் உற்பத்திங்கிறது எடுக்க முடியும். அதுக்காக அதையும் நோக்கமா கொண்டது. மண் வளத்தை சீர் செய்யறதையும் அடிப்படை நோக்கமா கொண்டது. கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி தொழில்களை ஊக்குவித்ததையும் நோக்கமா கொண்டு செயல்பட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு எளிதில் கடன் கிடைக்க செய்யறது, இதெல்லாம் பசுமை புரட்சியோட நோக்கங்கள். பசுமை புரட்சிகள் என்னென்ன பசுமை புரட்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை புரட்சி, வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சி. பச்சை புரட்சி அப்படின்னாவே வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சி. பசுமை புரட்சினா விவசாய வளர்ச்சின்னு சொல்லணும். பச்சை புரட்சினா வேளாண்மைக்கு ஒட்டுமொத்தமா வளர்ச்சி தான் பச்சை புரட்சி. நீல புரட்சி அப்படின்னா மீன் உற்பத்தி. நீல புரட்சி அப்படின்னா மீன் உற்பத்தி. அடுத்து பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல் மற்றும் கோகோ உற்பத்தி. பழுப்பு புரட்சிங்கிறது தோல் மற்றும் கோகோ உற்பத்தி. தங்க நிறம் புரட்சி, இது தங்க நிறம் அப்படின்னா தோட்டத்துறை வளர்ச்சியும் தேன் உற்பத்தியும் தான் தங்க நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டத்துறையும் தங்கத்து நிறத்துலதான் வரும், தேன் உற்பத்தியும் தங்க நிறத்துக்கு தான் வரும். பச்சை புரட்சிங்கிறது உணவு தானிய உற்பத்தியும் கொடுக்கும். பச்சை அப்படிங்கிறது உணவு தானிய உற்பத்தியை குறிக்கும். புகை வண்ணம், புகை வண்ணம்னா உரப்புரட்சி, அதாவது புகை வண்ணம் அப்படிங்கிறது உரப்புரட்சியை குறிக்கும். சாம்பல் வண்ணம் அப்படின்னாலும் உரப்புரட்சி தான். ஊதா புரட்சி அப்படின்னா வெங்காய உற்பத்தி, இறால் உற்பத்தி. இது முக்கியமானது. ஊதா அப்படின்னா வெங்காய உற்பத்தி, இறால் உற்பத்தியை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஊதா புரட்சி அப்படின்னும். சிவப்பு புரட்சி அப்படின்னா, சிவப்பு அப்படின்னா மாமிசம் அல்லது தக்காளி உற்பத்தி. மாமிசம் மற்றும் தக்காளி உற்பத்திய சிறப்பு புரட்சி அப்படிம்போம். வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு. இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வட்ட புரட்சியுடன் தொடர்புடையது உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சியுடன் தொடர்புடையது முட்டை மற்றும் கோழி உற்பத்தி. வெள்ளி புரட்சியோட தொடர்புடையது முட்டை மற்றும் கோழி உற்பத்தி. நூல் புரட்சி அப்படின்னா பருத்தி புரட்சி. கருப்பு புரட்சினா பெட்ரோலிய உற்பத்தி. நூல் புரட்சினா பருத்தி உற்பத்தி. கருப்பு புரட்சினா பெட்ரோலிய உற்பத்தி. வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் உற்பத்தி. டாக்டர் சுரியன் என்பவர் வெண்மை புரட்சியோட தந்தை. வெண்மை புரட்சியோட தந்தை டாக்டர் சுரியன் அப்படிங்கிறவரு. முதல் வெண்மை புரட்சி நடைபெற்றது 1970-81 நடைபெற்றுச்சு. 2வது வெண்மை புரட்சி 81-85 அப்படின்னு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பால் உற்பத்திக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. தேசிய பால் தினம் நவம்பர் 26. நவம்பர் 26 தான் தேசிய பால் தினம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நவம்பர் 26 தேசிய பால் தினம். அடுத்து நீல புரட்சி, மீன்கள் உற்பத்தி. இந்தியாவில 7வது 5ஆண்டு திட்டத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. நீல புரட்சியோட தந்தை டாக்டர் அருண் கிருஷ்ணன் மற்றும் டாக்டர் ஹரிலால் சௌதாரி. நீல புரட்சியோட தந்தை டாக்டர் ஹரிலால் மற்றும் டாக்டர் அருண் கிருஷ்ணன். அடுத்தது வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சிங்கிறது முட்டை உற்பத்தியை அதிகரிப்பதை நோக்கமா கொண்டது. இதோட தந்தை யாருன்னா இந்திரா காந்தி தான் முட்டை உற்பத்திக்கு தந்தையா இருக்காங்க. சிவப்பு புரட்சியோட தந்தை யாருன்னா விஷால் திவாரி. சிவப்பு புரட்சியோட தந்தை விஷால் திவாரி. மஞ்சள் புரட்சியோட தந்தை சாம் பிரிட்டோடா. மஞ்சள் புரட்சியின் தந்தை சாம் பிரிட்டோடா. இளஞ்சிவப்பு புரட்சியோட தந்தை துர்கேஷ் பட்டேல். இளஞ்சிவப்பு புரட்சியோட தந்தை துர்கேஷ் பட்டேல்.
தங்க இலை புரட்சி அல்லது கோல்டன் ஃபைபர் புரட்சினா சணல் உற்பத்தி. தங்க இலை புரட்சி அல்லது கோல்டன் ஃபைபர் புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தியை பெருக்குவதுதான் நோக்கமா கொண்டது. சாம்பல் புரட்சினா உரங்கள், இல்லைன்னா புகைவண்ண புரட்சினாலும் உரங்களை தான் குறிக்கும். வெள்ளை விவசாயம். வெள்ளை விவசாயம் அப்படிங்கிறது என்னன்னா பூஞ்சைகளை பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ளும் முறைதான் வெள்ளை விவசாயம். முக்கியமான பாயிண்ட்ஸ். வெள்ளை விவசாயங்கிறது என்ன? பூஞ்சைகளை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவது முறைதான் வெள்ளை விவசாயம். வைக்கோல் புரட்சி. வைக்கோல் புரட்சி அப்படிங்கிறது இயற்கை விவசாயம். உழவு செய்யாமல் வயல்கள்ல அதிக தண்ணீர் இல்லாமலும் களை எடுக்காமல் ரசாயனங்கள் பூச்சி மருந்துகள் எல்லாம் தெளிக்காமல் மூலிகை மருந்தின் மூலம் சாகுபடி செய்யப்படுவதுதான் எது அப்படின்னா இந்த இயற்கை விவசாயம். ரசாயனங்களும் பூச்சி மருந்துகளும் தெளிக்காம மூலிகை மருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு விவசாயத்தை உற்பத்தியை பெருக்குவதுதான் என்ன இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்ப பசுமை புரட்சி அப்படிங்கிற போது ஆல்ரெடி பார்த்திருப்போம் என்னென்ன புரட்சிகள் இருக்கு அப்படின்னு. பச்சை புரட்சி, நீல புரட்சி, பழுப்பு புரட்சி, தங்க நிறம், புகைவண்ணம், ஊதா புரட்சி, சிவப்பு புரட்சி, வட்ட புரட்சி, வெள்ளி புரட்சி, நூல் புரட்சி, கருப்பு புரட்சி. அது போக வெண்மை புரட்சியோட தந்தை யாரு அப்படின்னா சுரியன். நீல புரட்சியோட தந்தை யாரு அப்படின்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன் மற்றும் டாக்டர் ஹரிலால். வெள்ளி புரட்சியோட தந்தை யாருன்னா இந்திரா காந்தி. சிவப்பு புரட்சியோட தந்தை விஷால் திவாரி. மஞ்சள் புரட்சியோட தந்தை சாம் பிரிட்டோ. இளஞ்சிவப்பு தந்தை துர்கேஷ் பட்டேல். தங்க இலை புரட்சி அல்லனா கோல்டன் ஃபைபர் புரட்சினா சணல் உற்பத்தியை குறிப்பிடும். சாம்பல் புரட்சி அப்படிங்கன்னா உரங்களை குறிப்பிடும். ஓகேங்களா, இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி முக்கியமான அரசு திட்டங்கள் என்ன, அதுல கால்நடை வளர்ப்புக்கான திட்டங்கள் என்ன, நீர்ப்பாசனத்துக்கான திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது போக இந்தியாவில வேளாண் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸையும் பார்த்தோம். தமிழ்நாட்டோட வேளாண் வளர்ச்சி என்ன, வேளாண் பட்ஜெட் எது போடப்படுகிறது, அது போக பசுமை புரட்சிகளை பத்தி பார்த்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்த ஒரு டாபிக்ல பார்க்கலாம்.